வணக்கம். ஹேய், இங்க பாக்குறவங்க எல்லோரும் முட்டாள்கள். ஆமா, பெரிய முட்டாள்கள். ஒரு அழகான கிராமம். ஆனா அங்கே ஒரு விசித்திரமான பிரச்சனை. கண்ணில் படுறவங்களை எல்லாம் கண்டபடி திட்டுற ஒரு கிளி. அடப்பாவமே, இது என்னடா வம்பா பூச்சு? இந்த கிளி பேசுதா இல்ல நம்ம கிட்ட சண்டைக்கு வருதா? பெருசு, நீயும் முட்டாய்தான். போ போ, எனக்கு நிறைய ஜோலி இருக்கு. ஊரே சேர்ந்து முயற்சி செஞ்சும் அந்த பறவைய அடக்க முடியல. ஆனா நம்ம முல்லா நஸ்ருதீன் ஒரு நாள் அந்த கிளிக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தார் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த கிளியோட வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. அது எப்படி? வாங்க பார்க்கலாம். இந்த கிராமத்துல எல்லாமே ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. மக்கள் எல்லாரும் அன்பா பழகினாங்க. ஆனா அந்த கிராமத்தோட மைய பகுதியில இருந்த ஒரு கூண்டுல மட்டும் நிம்மதியே இல்லாம இருந்துச்சு. காரணம் இந்த கிளி. என்ன பெரியவரே, காலையில டீ கடைக்கு கடலை போட வந்தாச்சா? ஐயோ சாமி, காலையில கண்ணு விழிச்சதுல இருந்து இது இதே வேலையை தான் செய்யுது. ஒரு நிமிஷம் கூட வாய் ஓய மாட்டேங்குது. இது என்ன கிளியா இல்ல ஏதாவது வில்லனா? திட்டுறதுல டிகிரி பண்ணிருக்கும் போல இருக்கே. நானாவது பரவாயில்ல, நீதான் இந்த ஊரோட பெரிய வில்ல. ஒழுங்கா ஓட இங்க இருந்து. இந்த கிளிக்கு யாராவது நல்ல வார்த்தை சொல்லிக் கொடுக்க கூடாதா? இது பேசுறது கேட்டா எனக்கே அழுகை வருது. நீங்க இப்பதானே புதுசா கடை திறந்தீங்க. போக போக புரியும். முயற்சி பண்ணாத ஆளே இல்ல தம்பி. ஆனா இது யாரையும் மதிக்கவே மாட்டேங்குது. இதுக்கு தெரிஞ்சதெல்லாம் மத்தவங்கள அவமானப்படுத்துறது மட்டும்தான். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் அந்த கிளியோட பேச்சு கேட்டு ரொம்பவே சோர்ந்து போயிட்டாங்க. என்ன செஞ்சாலும் அது அடங்கவே இல்லை. அதோ பாருங்க, நம்ம முல்லா வந்துட்டாரு. இனிமே கவலையே இல்ல. ஆமா, எப்பேற்பட்ட சிக்கலையும் சிம்பிளா முடிக்கிறவர் அவர். அவரால மட்டும்தான் இந்த கிளியை வழிக்கு கொண்டு வர முடியும். முல்லா அவர்களே, கொஞ்சம் இங்கே பாருங்க. இந்த கிளி பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. எங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்துது. ஓ, இவர்தான் அந்த முல்லாவா? முல்லா, உன்னையும் சேர்த்துதான் திட்டுவேன். நீயும் ஒரு லூசுதான். ஊரே பதற்றத்துல இருந்துச்சு. ஆனா முல்லா மட்டும் அமைதியா ஒரு சிரிப்பு சிரிச்சார். அந்த சிரிப்புல ஏதோ ஒரு மர்மம் இருந்துச்சு. முல்லா, உனக்கு காது கேட்கலையா? நீ ஒரு முட்டாள். உலகமே உன்னை புகழ்றாங்களே, அவங்கதான் பெரிய முட்டாள்கள். இப்ப பாருங்க, முல்லாவுக்கு கோபம் வரப்போகுது. அவர் பயங்கரமா திட்ட போறாரு. கண்டிப்பா இன்னைக்கு பெரிய சண்டையே நடக்க போகுது. இந்த கிளி இன்னைக்கு மாட்டிக்கிச்சு. என்ன முல்லா, பேசாம நிக்கிற? பதில் சொல்லு. உனக்கு என்ன பார்த்தா பயமா இருக்கா? பயந்துட்டியா? ஏன் முல்லா அமைதியா போறாரு? அவருக்கு கோபமே வரலையா? முல்லா ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசல, பதிலும் சொல்லல. அவர் பாட்டுக்கு தன் வேலையை பார்க்க போயிட்டார். முல்லாவோட பிளான் என்னன்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த மாதிரி கதைகள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முல்லா தனது அன்றாட வேலைகளை செய்கிறார். கிளி கூண்டிற்கு பக்கத்தில் அமர்ந்து அவர் எதையோ படிக்கிறார். ஆனால் கிளியை திரும்பி பார்க்கவே இல்லை. முல்லா, இங்க பாரு, நான் உன்னைத்தான் திட்டுறேன். பதில் சொல்லு. வாயை திறந்து ஏதாவது பேசு. முல்லா ஏன் இதை முழுசா இக்னோர் பண்றாரு? இது திட்டிக்கிட்டே இருக்கு, ஆனா அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் ஏதோ பெரிய பிளான் வச்சிருக்கார் போல. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏய், நான் இவ்வளவு கத்துறேன், உனக்கு காது கேட்கலையா? என்ன ஏன் நீ கவனிக்கவே மாட்டேங்கிற? நான் இங்கேதான் இருந்தேன். கிளி இப்போ கொஞ்சம் குழம்பி போன மாதிரி தெரியுது. அதுதான் முல்லாவோட ட்ரிக். எதிர்வினை ஆத்தாம இருக்கிறது தான் பெரிய தண்டனை. முல்லா ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டார். எந்த இடத்துல கவனமும் முக்கியத்துவமும் கிடைக்கலையோ அந்த இடத்துல சண்டைக்கு வேலையே இல்ல. கிளிக்கு தேவை மத்தவங்களோட கவனம். ஆனா முல்லா அதை தரவே இல்ல. நாட்கள் கடக்கின்றன. கிளி இப்போது திட்டுவதை நிறுத்திவிட்டு அமைதியாக கூண்டின் மூலையில் சோகமாக அமர்ந்துள்ளது. ஏன் யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? நான் திட்டுறத நிறுத்திட்டேன். யாராவது வந்து என்ன பாருங்களேன்.
ஐயோ, கிளியை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. அது இப்போ ரொம்ப மாறிடுச்சு. ஆமாம், இப்போ அதுக்கு தன்னோட தப்பு புரிய ஆரம்பிச்சிருக்கு. யாரையும் திட்டாம அமைதியா இருக்கு. இனிமே நான் எல்லார்கிட்டயும் நல்லா பேசுவேன். தயவு செஞ்சு என்னை இக்னோர் பண்ணாதீங்க. கிளி உண்மையிலேயே மாறிடுச்சு. இப்போ அது மத்தவங்கள அன்பா கூப்பிடுது. கடைசியில முல்லா ஜெயிச்சிட்டார். ஒரு வார்த்தை கூட பேசாம இந்த கிளியை வழிக்கு கொண்டு வந்துட்டார். நண்பர்களே, ஒருத்தர் தவறான வார்த்தையால நம்மள திட்டும்போது நாம அதுக்கு திருப்பி பதில் கொடுத்தா அந்த தவறு இன்னும் அதிகமாகும். அவங்களுக்கும் இன்னும் ஊக்கம் கிடைக்கும். முல்லா, ஆனா அந்த தவறான பேச்ச நாம கண்டுக்காம அதுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்காம விட்டுட்டா அந்த தவறுக்கு அங்க வேலையே இருக்காது. அது தானாகவே மறைஞ்சு போகும். இந்த கிளிக்கு தேவைப்பட்டது நம்மளோட ரியாக்ஷன். நான் அதை தராததுனால அதுக்கு தன்னோட தப்பு புரிஞ்சுது.